பழக்கம் ஒரு புரோகிராம். பழக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்வதால் உருவாகும் தானியங்கி எண்ணங்கள், நடத்தைகள் மற்றும் உணர்ச்சிகளின் தொகுப்பாகும். ஒரு செயலை நீங்கள் பலமுறை செய்யும்போது, உங்கள் உடல் அந்த செயலைச் செய்யப் பழகி, அதுவே உங்கள் மனதின் ஒரு நிரலாக புரோகிராம் மாறிவிடுகிறது. உங்கள் உடல் உங்கள் கடந்த காலத்தின் அடிப்படையில் உங்களை ஒரு கணிக்கக்கூடிய எதிர்காலத்திற்கு இழுத்துச் செல்கிறது. எனவே, நீங்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றால், நீங்கள் ஒரு புரோகிராமில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 2. கணிக்கக்கூடிய வாழ்க்கையில் புதுமைக்கு இடமில்லை. கணிக்கக்கூடிய வாழ்க்கையில் தெரியாத அல்லது புதிய விஷயங்களுக்கு அன்னோன் இடமில்லை. தெரியாதது என்பது நமக்கு பழக்கமில்லாதது மற்றும் நிச்சயமற்றது. ஆனால் அதுவே உற்சாகமானது. நாம் எதிர்பார்க்காத வழிகளில் நிகழும். எனவே ஆசிரியர் கேட்கிறார், உங்கள் வழக்கமான கணிக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த தெரியாத புதிய விஷயங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறீர்கள்? மூடி. பழையதையே மீண்டும் செய்தல். ஒரே மாதிரியான எண்ணங்கள், தேர்வுகள், பழக்கவழக்கங்கள் மற்றும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் அதே மனநிலையில் மீண்டும் மீண்டும் வாழ்கிறீர்கள். காலப்போக்கில் உங்கள் மூளை இந்த செயல்களை தானாகவே மிகவும் எளிதாகவும் சிரமமின்றியும் செய்ய பழகிவிடுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், நமது வாழ்க்கை பெரும்பாலும் நமது கடந்த கால பழக்க வழக்கங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தானியங்கி புரோகிராம் போல இயங்குகிறது. இது நமது எதிர்காலத்தையும் கணிக்கக்கூடியதாக ஆக்குகிறது. இந்த வட்டத்தை உடைத்து புதிய அனுபவங்களைப் பெற நாம் நிகழ்காலத்தில் வாழக் கற்றுக்கொண்டு எதிர்பாராத புதிய விஷயங்களுக்கு நம் வாழ்வில் இடம் கொடுக்க வேண்டும்.